சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். ஒரு பரபரப்பான காலமாக இந்த காலம் இருந்து கொண்டிருக்கிறது. அரசியல் களம் சூடு பிடித்திருக்கிறது. என்னுடைய முந்தைய வீடியோக்களை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நான் பேசியிருப்பது எந்த அளவிற்கு சரியாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கும். குறிப்பாக கடந்த வாரம் விஜயை பற்றி பேசியிருந்தேன். விஜயுடைய நிலை என்னவாகும், அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், எந்த நிலைக்கு அவர் தள்ளப்படுவார், இதையெல்லாம் விரிவாகவே பேசியிருந்தேன். இப்போது நாம் எதை வச்சுட்டு பேசுகிறோன்னா, அது எந்த தலைவராக வேண்டுமென்றாலும் இருக்கட்டும், நமக்கு வருத்தம் இல்லை, கவலை கிடையாது. நமக்கு சில ஜாதகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, அது வலைதளத்தில் வந்திருக்கு. இந்த நேரத்தில் பிறந்தவர், இந்த லக்னத்தில் பிறந்தவர், இந்த ராசியில் பிறந்தவர், இந்த நாளில் பிறந்தவர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த ஜாதகம் சரியான ஜாதகமா தவறான ஜாதகமா என்பதெல்லாம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நமக்கு கிடைத்திருக்கின்ற ஜாதகத்தை வைத்து பேசிக்கொண்டிருக்கின்ற போதே நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் நாம் பேசுவது போலவே இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மனதில் வச்சுக்கணும். இப்போ எல்லாருமே ஒரு பரபரப்பான ஒரு தகவலை பேசிக்கிட்டு இருந்தாங்க. கடந்த வாரம் வரை பார்த்தீங்கன்னா விஜயுடைய பேச்சில் ஒரு அனல் தெரிச்சுது. எனக்கு கீழே தான் யாராக இருந்தாலும் கூட்டணிக்கு சம்மதிக்கவே மாட்டேன், நான் தான் முதல்வர், எந்த கட்சியோடையும் கூட்டணி சேர மாட்டேன், இப்படியெல்லாம் ஒரு வீராவேசமாக வேகமாக பேசிக்கிட்டே இருந்தார். ஆனால் இப்போ நிலைமை என்னவாகிருக்கு? எப்பவுமே இந்த அரசியல் களத்தை பார்க்கின்ற போது ஒரு நிமிடத்தில் எல்லாமே தலைகீழாக மாறிடக்கூடியதான் விதி. அது அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, திரைப்பட நடிகராக இருந்தாலும் சரி, ஒரு உத்தியோகத்தில் இருப்பவராக இருந்தாலும் சரி. நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில் பார்த்துடுங்க, ஆக ஓகுன்னு வாழ்ந்தவங்களாம் கடைசியில் என்ன வானாங்க, எங்கே போய் நின்னாங்க, எப்படியெல்லாம் சிரமப்பட்டாங்க பார்த்துட்டு இருக்கோம். எல்லாமே விதிதான் என்பதை நான் தீர்மானமாக சொல்லிக்கிட்டு வரேன். இப்போது நான் பேசுவதை வைத்து சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போதான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்னா, ஜாதகத்தில் கோச்சார ரீதி பலன்கள், திசாபுத்தி பலன்களுக்கு மேற்பட்டு அவர்களுடைய கர்ம வினைக்கு ஏற்ப ஜாதகத்தில் எந்த விதமான தோஷங்கள் இருக்கிறது, அதற்கேற்ப அவர்களுடைய பலன்கள் மாறுபடும். அப்போ பலன்கள் தடைப்படும். இதுவெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே நம்ம ஆரம்பத்தில் பேசிக்கிட்டு வரோம். அந்த பேச்சின் ஓடு இந்த காலகட்டத்தில் நடிகர் விஜயுடைய அரசியல் நிலவரம் பார்க்கின்ற போது நாம் கடந்த வாரத்தில் பேசியது, அதற்கு முன்னதாக பேசியது எல்லாம் இப்பொழுது நம்முடைய கண்ணுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது. என்ன நடந்து கொண்டிருக்கு? நம்ம எதை வச்சு பேசணும்? அவர் கடகராசி. இங்கே குருவுடைய சஞ்சாரத்தை வைத்து ஒரு பாட்டு இருக்குங்க. என்ன பாட்டுன்னா, ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் ஒரு பாட்டு. அடுத்து ஒரு வரி இருக்கு, தீதில்லாத ஒரு மூன்றிலே துரியோதனின் படை மாண்டதும். அடுத்து ஒரு பாட்டு, வன்மையுற்றிட ராவணன் முடி 12 நீர் வீழ்ந்ததும். இப்போ இந்த குருவுடைய மாறுதல் இருக்கு பாருங்க. எங்க மிதுனத்துல குரு இருக்காரு, கடகத்துக்கு வரப்போறாரு, கடகத்துக்கு அதிசாரமா வராரு, உச்சமாக சஞ்சரிக்க போகிறார். உச்ச குரு என்ன பண்ணுவார்? அது விஜய்க்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சேர்த்தா சொல்றேன் நான். இப்போ உச்ச குரு என்ன பண்ண போறாரு? நேற்று வரையில் பார்த்தீங்கன்னா ஒரு சொகவாசியாக ரொம்ப சனிக்கிழமை தோறும் காட்சி அளித்து மக்கள் திரட்டி ஒரு அரசியல் நடத்தி விட்டு போனவுடைய நிலைமை இப்போ என்னாச்சுன்னா, மற்றவர்களுடைய தயவை எதிர்பார்க்க வேண்டிய நிலைக்கு அவர் ஆளாக்கப்பட்டிருக்கிறார் இப்பொழுது. எப்போ ஜென்மகுரு வனத்திலே ராமர் சீதையை சிறை வைத்ததும். அப்போ சீதை ஒரு இடத்துல இருந்தாங்க, ராமர் ஒரு இடத்துல இருந்தார். அப்போ குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய நிலைமை ராமருக்கு ஏற்பட்டது. அப்போ எல்லாவற்றையும் விட்டு கடந்த காலத்தில் சொகுசான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தவர் இனி என்ன ஆகுன்னா, பரபரப்பாக செயல்பட வேண்டிய காலம் ஏற்பட்டு விட்டது. அப்போ தனித்து நிற்பேன், நான் தான் யாவும் என்று சொல்லி வந்தோடைய நிலைவு என்ன ஆகுன்னா, யாராவது நம்மோட கூட்டணி சேருவாங்களா? அப்போ இந்த நேரத்தில் நமக்கு எதிரியாக இவர்கள் நம்முடைய பார்வைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த நேரத்தில் இவர்கள் நமக்கு எதிரியாக நம்முடைய பார்வையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களிடம் இத்தனை சக்தியும் பலமும் எல்லாமும் இருக்கிறது. நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால், தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய அரசியல் நிலை நீடிக்க வேண்டும் என்றால் நமக்கு ஒரு பலம் தேவை. நம்முடைய பலத்தை விட நமக்கு மேலான
நம்மை எதிர்ப்பவர்கள், நம்மை எதிர்ப்பதற்கு தயாராக இருப்பவர்களை சமாளிப்பதற்குரிய ஒரு பலவான் நமக்கு தேவை. இப்ப பலவான் என்பது யாரு? ஒன்னு ஆட்சி அதிகாரம் இருக்கணும், இல்லை என்றால் மக்கள் செல்வாக்கு இருக்கணும். இந்த இரண்டும் கொண்டவர்களுடைய தயவினை எதிர்பார்க்கின்ற இடத்திற்கு இப்பொழுது விஜய் வந்திருக்கிறார். அப்ப இயல்பாகவே என்ன ஆகுதுன்னா, இந்த நேரத்துல நண்பர்களால் ஆதாயத்தை காணக்கூடிய நிலை இவருக்கு வரும். தேடி தேடி நண்பர்களை தேடி தேடி பிடிக்க வேண்டிய நிலை இவருக்கு வரும். அப்போ எனக்கு யாருமே வேண்டாம், எனக்கு யாருமே வேண்டாம், எனக்கு யாருமே வேண்டாம் சொல்லிட்டு போனாரு பாருங்க. எனக்கு நீங்க வேணும், உங்க ஆதரவு வேணும், நீங்க தான் என்னை பாதுகாக்கணும், நான் உங்களுக்கு ஆதரவா இருக்க. இவையெல்லாம் திரைமறைவில் இருக்கின்ற நடவடிக்கைகளாக இருந்து கொண்டிருக்கும். இப்போ யுத்த காலத்துல ஒரு விஷயம் இருக்குங்க, தனிமைப்படுத்துதல் என்பது மிக முக்கியமானது. உன்னுடன் யார் யார் இருக்கின்றார்களோ, யார் யார் உன்னை இயக்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு பிரித்து விட்டால், அவர்களை அடக்கி விட்டால் உன்னுடைய ஆட்டம் தானாக அடங்கிவிடும். அப்போ உன்னுடைய பக்கத்தில் இருந்த பலருடைய நிலைமை இப்ப என்னாச்சுன்னா, அதுதான் விதி. அது ஆதவ் அர்ஜுனாவாகட்டும், புஷி ஆனந்த் ஆகட்டும், மற்ற நபர்களாகட்டும், அத்தனை பேர் மீதும் வழக்கு இருக்கிறது. கைது இந்த நேரத்திலும் நடக்கலாம், அல்லது நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற போதே கைது செய்யப்பட்டிருக்கலாம் என்ற நிலையும் இருக்கிறது. அப்ப என்ன ஆகும்? இனிமே ஒரு பதப்பதப்பு. அடுத்த கட்டத்தை எப்படி நகர்த்துவது, யாரை வைத்து நகர்த்துவது, எப்படி அரசியல் செய்வது என்பதையெல்லாம் விஜயுடைய இப்பொழுது வேலையாக இருக்கும். அப்பதான் அந்த ஜென்மகுரு 7ஆம் இடத்தை பார்க்கிறார் இல்லையா, 9ஆம் இடத்தை பார்க்கிறார் இல்லையா, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார் இல்லையா. அப்போ புதிய அணி என்பது ஒன்று உருவாகும். நீயே விரும்பாமல் போனாலும் சரி, ஒரு கூட்டணி தானாக அமைந்து விடும் என்பதுதான் விதி. உன்னால் தனியாக இயங்கவே முடியாது. நீ தனியாக இயங்கினால் காணாமல் போயிடுவ. அப்போ உனக்கு ஒரு கூட்டணி தேவை. அதற்குரிய விதிதான், அந்த நிலைதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி அதிசாரமாக வருகின்ற குரு விஜயை கூட்டணியை நோக்கி நகர்த்தி செல்வார் என்பது ஒரு பக்கம். இது ஜென்ம குரு மட்டும் பத்தி பேசிட்டோம். இன்னொரு பக்கம் பேசணும் இல்லையா? இப்ப முதல்வர், நம்முடைய முதல்வர், தமிழகத்தின் முதல்வர், அவருக்கு இது நாள் வரையில் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். நாம் பேசுகின்ற இந்த நேரத்திலும் அந்த 11ஆம் இட குருவுடைய நிலையில் பார்த்தீங்கன்னா, எவ்வளவு சங்கடங்கள் வந்தாலும் சரி எல்லாவற்றையும் சமாளித்திடக்கூடிய சக்தியினை வழங்கி கொண்டிருக்கிறது. தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய நிலையினை வழங்கி கொண்டிருக்கிறது. தைரியமாக செயல்படக்கூடிய நிலையினை வழங்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தைரியமாக செயல்படக்கூடிய, யாராக இருக்கட்டும் எனக்கு கவலை கிடையாது, எதிர்த்து செயல்படக்கூடிய நிலையினை அவருக்கு வழங்கி கொண்டிருக்கிறார் 11ஆம் இடத்து குரு. இப்போ இந்த அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கு வருகிறார். அதுதான் முதல்ல அந்த பாட்டை படித்தேன். வன்மையுட்டிட ராவணன் முடி 12 நீர் விழுந்துன்னு சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் என்ன ஒப்பிட்டு பேசியிருந்தாங்கன்னா, மிகப்பெரிய செல்வாக்கு உள்ள நபராக இருந்தாலும், மா மன்னனாக இருந்தாலும், 12ஆம் இடத்திற்கு குரு சஞ்சரிக்கின்ற போது, வருகின்ற போது அவருடைய நிலையில் சறுக்கல் ஏற்படும் என்பது விதி. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த நேரத்தில் சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு சனி, அப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். 7ல் குரு இருக்காரு, ராகு இருக்காரு 7ல். இப்போ 7 இருக்க ராகு இதுவரையில் நட்பாக இருந்தவர்களை கொஞ்சம் பதம் பார்க்க சொல்லும். இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இல்லை என்றால் நீங்கள் இல்லை, எனக்கு இத்தனை சீட்டு கொடுத்தாதான் நம்ம கூட்டணி, நான் சொல்றது நீங்க கட்டுப்படணும், இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சுடுவாங்க போற போக்குல. அதற்கு என்ன காரணம்னா, 12ஆம் இடத்திற்கு குரு சஞ்சரிக்க போவதுதான் காரணம். இப்ப கூட்டணி கட்சிகள் இப்பயே பாருங்க, விஜய் விஷயத்திலே பார்த்துட்டுங்க, ரொம்ப அதிகபட்சமாக பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்காங்க? முதல்வர் அவரை கைது பண்ணணும், ஏன் விட்டு வச்சிருக்காரு, இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. முதல்வருக்கு கட்டளை போடுகின்ற அளவிற்கு இவருடைய பேச்சு இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ முதல்வர் திறமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார், கூட்டணியை பலமாக வைத்திருக்கிறார். இந்த நேரத்தில் ஒரு எதிர்ப்பாக செயல்பட்ட ஒரு நபருடைய நிலை வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அரசியல் சாணக்கியர்களுக்கு தெரிந்த ஒரு தகவல் எப்படின்னா, விஜயை மட்டும் தனித்து வளர விட்டிருந்தால்
தேர்தலில் விஜய் தனித்தே களம் நின்றிருந்தால் அவர் பிரிக்கின்ற வாக்குகள் அத்தனையும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமாக இருந்திருக்கும். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பதற்கு சாதகமாக அமைந்திருக்கும். சூசத்தை புரிஞ்சுக்கிங்க. இப்போ ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிரான அலை இருக்கின்ற போது அந்த எதிரான அலைக்குரிய வாக்கு எங்க போகும்னா எதிர்கட்சிக்கு, மையமான கட்சிக்கு போகும். இப்ப அப்படி பார்த்தீங்கன்னா அதிமுக வச்சுங்களேன், மையமான கட்சிக்கு போக வேண்டிய வாக்குலாம் விஜய் என்ற ஒரு தலைவரால் பிரிக்கப்படுகிறது வச்சுங்களேன். அப்போ இங்கே வருகின்ற வாக்குகள் குறைகின்ற போது, அந்த வாக்குகள் அங்கே போகின்ற போது, எதிர் வாக்குகள் இரண்டு பக்கமாக செல்கின்ற போது அது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ விதியோ என்னவோ விஜயுடைய நிலை இப்பொழுது சறுக்கலாகி இருக்கிறது. அது இன்னும் அடுத்த நகர்வுகளில் தான் நிறைய பேச வேண்டியிருக்கு. பேசுவோம் கண்டிப்பாக. என்ன கூட்டணி நோக்கி போக போறாரா, இல்லை சவால்களை சந்திக்க போகிறாரா, எப்படி இதையெல்லாம் அவர் எதிர்கொள்ள போகிறார், இதெல்லாம் நிறைய இருக்கு. அப்போ இது ஒரு பக்கம் 12ஆம் இடத்தில் குரு முதல்வருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்முடைய துணை முதல்வர், அவருடைய ஜாதகம் ரிஷபராசின்னு சொல்லுது. இப்போ இந்த ரிஷபராசியில் கடந்த குரு பயிற்சியின் போது மிதுனத்துக்கு குரு வந்துகின்ற போது ஒரு சுபிட்சமான பலனை கொடுத்தார். துணை முதல்வராக பதவியில் அமர்ந்தார். செல்வாக்கோடு திகழ்ந்து கொண்டிருக்கிறார். ரிஷபராசிக்கு இந்த அதிசார குரு என்னன்னா 3ஆம் இடத்துக்கு வரார். பொதுவாக 3ஆம் இடத்துக்கு குரு வருகின்ற போது எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் தனிமைப்படுத்தப்படுவார். இப்போ கட்சிக்குள்ள பெரிய ஒரு அணி இருக்குங்க. அந்த அணியினருக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா உங்க செல்வாக்குல கொஞ்சம் சறுக்கல் ஏற்படும். இல்லை சீனியர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எதிராக கலக கொடி தூக்கலாம். கொஞ்சம் உள்கட்சிக்குள்ள கொஞ்சம் குழப்பங்களை ஏற்படுத்தலாம். அதுதான் சொன்ன தீதிலாத ஒரு 3 துரியோதனின் படை மாண்டது. அப்போ 3ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்க ஆரம்பித்த பிறகு துரியோதனருக்கு சறுக்கல் ஏற்பட்டது. மகா சக்கரவர்த்தியாக, மகா பலசாலியாக இருந்த துரியோதனருக்கு 3ஆம் இடத்திற்கு குரு வந்த போது அவருடன் இருந்தவர்கள் எல்லாம் காணாமல் போனாங்களாம். அப்போ நாம் யாரை நம்பிக்கொண்டிருக்கின்றோமோ, இதெல்லாம் ஜாதகத்தை மட்டும்தான் வச்சு பேசிட்டு இருக்கோம். இந்த காலம் அப்படியே மாறிட்டே இருக்கும். இந்த ஒரு கிரகத்தை வச்சு இப்போ பேசிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர், இவருக்கு என்ன நிலை? இவர் கன்னி ராசி. கன்னி ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு குரு வரார். அதுவும் உச்சமாக சஞ்சரிக்க போகிறார். இப்போ இத்தனை நாட்களும் இத்தனை மாதங்களும் தமிழக முதல்வருக்கு 11ஆம் இடத்தில் குரு சஞ்சரித்த போது அந்த சஞ்சார நிலையும் பார்வைகளும் முதல்வரை உச்சமான நிலையில் வைத்திருந்தது. இப்போ எதிர்கட்சி தலைவருக்கு 11ஆம் இடத்துக்கு குரு வரார். அப்போ என்னாகும்? இவர் இழந்த பலம் மீண்டும் பலமிக்கவராக மாறக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இவர் சில பேர் பார்த்தீங்கன்னா இவர் இழுத்து பிடிச்சிருப்பார், அங்கே வேணான்னு போயிருப்பாங்க. இப்போ கால சூழ்நிலை விதி வழியுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, இதே விஜய் கூட ஆகட்டும் அதிமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு விருப்பமான நிலை உருவாகலாம். இப்படி கூட்டணியில் ஒரு மாற்றம் ஏற்படும். கூட்டணி இவருடைய கூட்டணி இந்த காலகட்டத்தில் பலமாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதற்கு ஒரே ஒரு காரணம் தான், வேற எந்த காரணமும் கிடையாது. 11ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்க போகுது. 3ஆம் இடமான தன்னம்பிக்கை, தைரியம், துணிச்சல், வீரியம், பராக்கிரமத்தை குரு பார்க்க போகுது. 3, 5, 7ஆம் இடங்களை பார்ப்பது. 7ஆம் இடத்தை பார்க்கின்ற போது ஒரு அணி உருவாகும், ஒரு புதிய அணி உருவாகும். நேற்று வரை தனி மனிதனாக இருந்த ஒருவர் நண்பர்களோடு இணைந்து செயல்படக்கூடிய நிலை உருவாகும். இதாச்சுங்களா? அடுத்து நம்முடைய பாரத பிரதமர், அவருடைய ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு இப்பொழுது பாக்கியஸ்தானத்திற்கு குரு வரப்போறார். பாக்கியஸ்தானத்திற்கு குரு வருவது மட்டுமல்ல, விருச்சிக ராசியை குரு பார்க்க போகிறார். பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் ஒரு அசுரத்தனமான வேகத்தோடு வளர்ச்சியோடு உலக அரங்கில் இதுவரை எவருக்கும் கிடைக்காத ஒரு மரியாதையோடு பாரத பிரதமர் அவர்கள் இப்போது விளங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த குரு பார்வை கிடைக்கின்ற காலத்தில், பாக்கியஸ்தானத்தில் குரு சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில், சஞ்சரிக்க போகின்ற நேரத்தில் இன்னும் இந்த செல்வாக்கு மேலும் கூடுதலாக இருக்கும். இன்னும் கூடுதலாக இருக்கும். அவருடைய திறமை வெளிப்படும். உலக அரங்கில்
இவரால் இந்தியாவின் புகழ் பேசப்படும் இந்த நிலை இப்பொழுது இருக்கிறது. கடகத்திற்கு வருகின்ற குரு சஞ்சாரத்தினால். இப்போ கிரக சஞ்சாரத்தை மட்டும்தான் பேசியிருக்கோம். இதில் எந்த சந்தேகம் இருந்தாலும் எந்த ஜோதிடரை வேண்டுமென்றாலும் நம்ம பதில் சொல்லலாம். இந்த ஜாதகம் இவருடையது, இந்த ஜாதகருக்கு இந்த ராசி, இந்த ராசிக்கு இங்கே குரு வருகின்ற போது இந்த பலன் கிடைக்கும். அதை மட்டும் பேசி முடிச்சிருக்கோம். அடுத்த பதிவில் விரிவாக பேசுவோம். நன்றி, வணக்கம். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.